லைஃப் வந்து இன்னைக்கு உலகத்துல போய்கிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம இந்தியாவிலையும் எல்ஜிபிடிக்யூ ரேலி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜெண்டர் ஐடென்டிட்டி வச்சு கூட இருக்கலாம் நிறைய பேர். ஆனால் ஒரு காரியத்தை தெளிவாக தெரியணும், we need to stand against that. இது வந்து தேசத்தை பாழாக்குற ஒரு காரியம், தேசத்தை நாசமாக்குகிற ஒரு காரியம். எது ஹோமோசெக்சுவாலிட்டி தேசத்தை நாசமாக்குமா? நாசமாக்கும். ஃபியூச்சரை பத்தி யோசிக்க விடாம தங்களுடைய சுய இச்சைக்காக, சுய இன்பத்துக்காக, இவனுக்கு ஆணோடு இருக்க வேண்டும் என்று ஒரு அவலட்சணமான ஒரு புத்தி வந்ததற்காக அவன் என்ன பண்றான், தன்னுடைய ஜெண்டரே டிஃப்ரெண்ட், தன்னுடைய சுபாவம் டிஃப்ரெண்ட், ஐ எம் கே, ஐ எம் லெஸ்பியன் சொல்லிட்டு அலையறாங்க. பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி காட் வந்து மனுஷனை படைக்கும் போது ஆணும் பெண்ணாமாக சிருஷ்டித்தாருன்னு வசனம் இருக்குது. ஆனா இங்க அகெயின்ஸ்டா இருக்கிறத நான் பார்க்க முடியுது. ஒரு மனுஷன் அதோட இருக்கணும் இதோட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்படி ஒரு தவறான எண்ணங்களுக்குள்ள ஜனங்கள் போறத பார்க்க முடியுது. இதற்கு அகெயின்ஸ்டா சார்லி பேசினதை பார்க்க முடியும்.